இயேசுப்பாவால் ரட்சிக்கப்பட்ட நான் இயேசப்பாவால் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கி நான் எப்படி சந்தோஷமாக இருக்கேன். இயேசப்பா ரட்சிக்கப்பட்டு எனக்கு என்னென்ன சமாதானத்தை கொடுத்துருக்காரு, என் வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கை ஸ்டைலை மாற்றிருக்காரு. அதை பற்றி தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். எப்படி முதல்ல ரட்சிக்கப்பட்டேன்றதை நான் உங்கள்கிட்ட முதல்ல இந்த வீடியோ மூலயமா, இந்த யூடியூப் வீடியோ மூலமாக உங்கள்கிட்ட நான் சொல்ல கடன்பட்டிருக்கேன். என்னென்னா, நான் வந்து ஒரு இந்திய குடும்பம், பக்கா இந்து குடும்பம், முதலியார் ஜாதி இந்து. நாங்கள் வந்து அவ்வளோ அவ்வளோ இந்து கடவுளை அவ்வளோ இதாக வணங்குவோம். ஒரு சனிக்கிழமைனா பெருமாள் பாட்டு போட்டு அவ்வளோ குதூகலமாக கொண்டாடுவோம். வெள்ளிக்கிழமைனா அம்மன் பாட்டு போட்டு ப்ரேயர் வீட்டில் பூஜை பண்ணுவோம். செவ்வாய்க்கிழமை எல்லா நாள்லேயும் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பாட்டு போட்டு இந்து கடவுளை அவ்வளோ வணங்கியிருந்தோம். எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் வந்து 8th படிக்கும்போது அவனுக்கு திடீர்னு ஒரு இருமல் வந்தது. அந்த இருமல் என்ன இருமல்னால் சாதாரண இருமல் கிடையாது. அதாவது ஒரு 10 நிமிஷம் இருமுனானா 10 நிமிஷம் காலவரை இருமுவான், 5 நிமிஷம் தான் நிறுத்துவான். அந்த மாதிரி ஒரு இருமல் திடீர்னு வந்தது 8th படிக்கும்போது. ஸ்கூலுக்கு அனுப்புவோம். ஸ்கூலுக்கு போய் கொஞ்சம் போய் விட்டுட்டு வந்து ஒரு 1/2 மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் ஃபோன் வரும். பையன் ரொம்ப இருமையாக இருக்கான், வந்து கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் இந்த மாதிரி தான் போய் கூப்பிட்டு வருவோம். இதே மாதிரி ஒரு 10 நாள் அதே மாதிரி தான் எல்லா டாக்டரையும் பார்த்தோம். எந்த டாக்டரையும் பார்த்துட்டு அலர்ஜி இருமல் அது போக போக சரியாயிடும் அப்படி தான் சொன்னாங்க. யாருமே அதுக்கான சொல்யூஷன் எதுவுமே இல்லாமல் இப்படியே தான் 10 நாளாக இருந்தது. ரொம்ப வேதனையோடு இருந்தேன். அப்போயே நினச்சேன், கடவுளெலாம் இவ்வளோ கடவுளாக கும்பிட்றோமே, அப்படி எனக்கு கைவிட்டாங்க போல், எந்த கடவுளுமே எனக்கு எதுவும் பண்ணலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டு அப்படி சோகமாக நான் வெளியே உட்காந்துருந்தேன். உட்காந்துருக்கும்போது என்னை கிராஸ் பண்ணி ஒரு சிஸ்டர், அவங்க வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 3வது வீட்டில் வாரம் பாஸ்டிங் ப்ரேயர் நடக்கும். ப்ரேயர் அவங்க வாரம் வருவாங்க. நான் பார்ப்பேன், சிரிப்பேன், போயிடுவாங்க. அதே மாதிரி நான் வெளியே உட்காந்துருக்கும்போது அவங்க என்னை பார்த்துட்டு சிரித்தாங்க. ஆனால் நான் சிரித்தேன். ஆனால் என் சிரிப்பில் வந்து சோகம் இருக்குது அவங்க கண்டுபிடிச்சி வந்து கிட்ட வந்துட்டு, என்ன சிஸ்டர் ஒரு மாதிரியாக இருக்கீங்களே, எப்போவுமே நல்லா ஆக்டிவாக இருப்பீங்க, சிரிப்பீங்க, என்னாச்சின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இது மாதிரி என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, 10 நாளாக உடம்பு சரியில்லை சிஸ்டர், ரொம்ப இது மாதிரி இருமல் ஆகிடுச்சு, எல்லா டாக்டர் போனால் அலர்ஜியாக இருக்கும், அது போக போக சரியாயிடும் அப்படி தான் சொல்கிறாங்கண்டி அதுக்கான ஒரு சொல்யூஷன் யாருமே சொல்லலை. பையன் இரும்பும் போதெல்லாம் ரொம்ப வேதனையாக இருக்குது, அவன் சரியாக சாப்பிட மாட்டான், இருமும் போது மண்டை வலிக்குது, சைடில் அது இடுப்பெல்லாம் வலிக்குது, வயிறெல்லாம் வலிக்குது, குழந்தை அழும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது சிஸ்டர், நானும் எவ்வளவோ கடவுளை கூப்பிட்டு ஆனால் எந்த இதுவும் சரியாகலை சிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, உங்களை ஏசப்பா தேடி வந்திருக்காரு, இன்றைக்கி என் மூலிமா அவங்க ஏசப்பா உங்கள்கிட்ட வந்திருக்காரு, மகனுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறாரு, நீங்கள் விசுவாசிச்சா, நீங்கள் நம்பிக்கையாக இவங்க ஏசப்பா நம்பிக்கை இருந்தால் இன்னையிலேருந்து ஏசப்பா நீங்கள் கேளுங்க, ஏசப்பா உங்கள் மகனோட பிரச்சனைலாம் சொல்லுங்க, கண்டிப்பாக ஏசப்பா ஒரு அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்ச ஒரு காவாங்கரையில் ஒரு டாக்டர் இருக்கார், நீங்கள் அவரையும் பாருங்க, ஏசப்பா ப்ரே பண்ணிட்டு அவரை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் உடனே அவங்க சொன்ன டைமில், ஏன்னா நான் ரொம்ப 10 நாளாக ரொம்ப வேதனையோடு இருந்த எனக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்லி ஏசப்பா என்னை தேடி வந்துட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே டைமில் நான் ஆண்டவர் அப்படியே முழுமையாக ஒரு அப்பாவை எப்படி ஏற்றுப்போம் அந்த மாதிரி முழுமையாக ஏற்று நான் ஏசப்பா நான் உங்களை ஏற்றுக்கிறேன்ப்பா, இன்றைக்கி ஆவியானவராக நீங்கள் கடவுள் வந்து மனுஷன் மூலியமாக வருவாங்கன்னு சொல்லுவாங்க, நீங்கள் ஆவியானவராக இன்றைக்கி இந்த சிஸ்டர் மூலிமா எனக்குள்ளே நீங்கள் வந்திருக்கீங்கப்பா, என் மகனை சரிப்படுத்துங்கப்பான்னு சொல்லி ஏசப்பாட்ட அப்போவே நான் ப்ரே பண்ணி மறுநாளே நான் காவாங்கரை டாக்டரை கூப்பிட்டு போய் மாத்திரை மருந்து வாங்கி கொடுத்து வீட்டில் வந்து விழாவை ப்ரே பண்ணிட்டே இருந்தேன். ப்ரே பண்ணி ஒரு 2-3 நாள்லேயே பையனுக்கு அந்த இருமல் எப்படி போச்சு, ப்ரே பண்ண அன்னிலிருந்தே இருமல் அப்படியே ஸ்லோவாகிடுச்சு. அப்புறம் சுத்தமாக அந்த இருமலே இல்லை. இன்றைக்கி அவனுக்கு கல்யாணம் 27 வயசு ஆகுது. இன்றைக்கி அவனுக்கு 8th படிக்கும் போது அந்த இருமல் வந்தது. அதுக்கப்புறமா இன்றைக்கி 27 வயசு ஆகுது, கல்யாணம் ஆகிடுச்சு. இன்ன வரைக்கும் அவனுக்கு அந்த இருமலே வரல. ஆண்டவர் எவ்வளோ பேர் யாருக்கும் செஞ்சார் பார்த்தீங்களா. அதுலேருந்து ஆண்டவரை கெட்டியாக பிடிச்சிக்கினேன், அவர் கையை பிடிச்சிக்கினேன், ஏசப்பா இனி நீங்கள் தான் என் வாழ்க்கையில், என்னோடய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட மகளாக நான் மாறிட்டேன். அன்னையிலேருந்து ஆண்டவர் என் புள்ள அற்புதம் செஞ்சுட்டே வராரு.